அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்கள் அட்சய திருதை நாளில் தங்கம் ஏன் வாங்க வேண்டும்? தங்கம் வாங்குவதால் என்ன வாய்ப்புகள் கிடைக்க போகிறது? அதே சமயம் தங்கத்தை விற்பதன் மூலமாகவும் பலன்கள் கிடைக்குமா? கடைக்காரர்கள் தங்கத்தை விற்கிறார்களே, அவர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்கத்தை வாங்கினால் கூட சிறிதுதான் சேமிக்க முடியும். தங்கத்தை விற்றால் யோகம் கிடைக்குமா? ஏன் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கத்தை வாங்க வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அட்சய திரிதை என்பது என்ன என்று பார்த்தால், அட்சயம் என்றால் குறையாதது என்று பொருள்படுகிறது. வல்ல அல்ல கிடைக்கக்கூடிய பலம் எப்படி இருக்குமோ அதுபோன்று குறையாதவற்றை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒன்றாக அட்சயம் என்று பார்க்கப்படுகிறது. திரிதை என்பது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது நாளாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது திதி, இவை இரண்டும் சேர்ந்ததுதான் அட்சய திரிதை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பிதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், ஒன்றாம் எண்ணின் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருக்கும் போது, இரண்டாம் எண்ணின் அதிபதியான மாதுர்காரகரான சந்திரனும் உச்சபலம் பெறும் நேரமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளுமே உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய நாள்தான் அட்சய திரிதை என்று அழைக்கப்படுகிறது. அதிலும் மூன்றாவது திதியை, 3 என்பது குருவின் எண்ணை குறிக்கும் எண்ணாக பார்க்கப்படுகிறது. குருவிற்கு உபந்த நிறம் மஞ்சள் நிறமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அட்சய திரிதை நாளில் தங்கம் வாங்குவது அற்புதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் தங்கத்தை கொடுப்பதும் விற்பதும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் அன்றைய நாளில் என்ன செய்கிறோமோ அது 100 மடங்கு 1000 மடங்கு வளர்ச்சி காணும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தங்கத்தை சிறிதளவு வாங்குவதால் அடுத்து தங்கம் சிறிது சிறிதாக சேமிப்பதற்கான யோகம் கிடைக்கும். தங்கத்தை மிகப்பெரிய அளவில் கடகராசிக்காரர்கள் விற்பதன் மூலமாக, அதுவும் விற்பனையும் மிகப்பெரிய அளவில் 100 மடங்கு 1000 மடங்கு உயர்வதால் அவர்களும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தங்கம் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் மோகமான யோகத்தை அள்ளித்தரும் நாளாக அட்சய திரிதை நாள் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் தங்கத்தை வைத்து கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் கடன் வளர்ச்சி பெறும் தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கடன் வாங்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் அன்றைய தினத்தில் தான தர்ம காரியங்களை உங்களால் இயன்ற பல உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வதன் மூலம் அந்த உதவிகளை நீங்கள் 100 மடங்கு 1000 மடங்கு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்து சேரும். வளர்ச்சி அடையும் நாளாக, தொட்டது அனைத்தும் துலங்கும் மங்களகரமான நாளாக அமைவதால் தான் இந்த அட்சய திரிதை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. புராணங்களில் பாண்டவர் வனவாசம் சென்றபோது அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று ஏராளமான வரலாற்று சான்றிதழ்கள் இந்த அட்சய திரிதை நாளை சுற்றிதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பசியை போக்குவதோடு மட்டுமல்லாது எண்ணற்ற நன்மைகளை இந்த அட்சய திரிதை நாள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான சூரியனும் சந்திரனும், அவரது நட்பு கிரகமான சந்திரனும் உச்சபலம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமான குருவின் 3ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய வேளையில் இந்த அட்சய திரிதை வருவதால் அன்றைய தினத்தில் தங்கம் வாங்குவது மட்டுமல்ல, தங்கம், வெள்ளி, உப்பு மற்றும் மல்லிகை பூ போன்றவை வாங்குவதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். நினைவில் இருக்கட்டும், கடன் மட்டும் வாங்க வேண்டாம். அதேபோன்று மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க வேண்டாங்க. அது பெரிய அளவில் நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் ஒரு தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக கொடுப்பது மிக பெரிய அளவில் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தான தர்ம காரியங்களை அன்றைய தினத்தில் செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும். அட்சய திரிதி நாளில் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி பூஜை செய்தால் அற்புதமான பலன் உண்டு. வீட்டில் வாசலில் கோலமிட்டு விளக்கு வைத்து மாவிலை கட்டி வழிபாடு செய்வது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும். அட்சய திரிதி நாளன்று அதிகாலையில் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது அளவற்ற நன்மைகளை நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு அன்றைய தினத்தில் உணவளியுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வையுங்கள், தானியங்கள் கொடுங்க. எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். பசி என்று வந்தவர்களுக்கு ஒரு வாய் சோறாவது போடுங்கள். மிக பெரிய அளவில் நீங்கள் நினைப்பதை விட அட்சய திரிதை நாளில் பல புண்ணிய காரியங்களை மேற்கொள்ளும் போது சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். உடையில்லாதவர்களுக்கு உடை வாங்கி கொடுங்கள். இருக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி 100 மடங்கு 1000 மடங்கு உயர்வதற்கான சந்தர்ப்பம்
லாபம் உறுதியாக கிடைக்கும். எனவேதான் அன்றைய நாளில் தங்கம் வாங்கி வைப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வளர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாது யோகத்தையும் சிறப்பாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.